ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம PowerPointல பண்ண போற அனிமேஷன் இதுதான். எஸ், இந்த மங்கி எப்படி அழகா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் PowerPoint ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதில் blank ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ ஸ்லைடில் லே அவுட்டில் blank கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்சர்ட்டில் பிக்சர்ஸில் திஸ் டிவைஸ் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிரிட்ஜ் பிக்சரை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது பேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட பேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ அடுத்தது மேலே இருக்க பிக்சர் வந்து அந்த மங்கி பிக்சர். ஸோ அதை எடுத்துக்கிறேன் அண்ட் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்னது பண்ணிக்கிட்டேன். நான் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பிரிட்ஜ் கிட்ட வச்சுட்டேன். இப்போ இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும். அனிமேஷன், ஆட் அனிமேஷன் போயிட்டு இந்த இடத்துல கஸ்டம் பாத் அப்படின்னு இருக்கும். கஸ்டம் பாத் அப்படின்னா நீங்களா உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து அது எங்கே போகணுன்றத நீங்களா மவுஸ் வச்சு வரையணும். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் வரைகிறேன், நல்லா பாருங்க ஒரு கோடு வருது. அது எங்கே போய் நிற்கணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அந்த இடத்துல போய் டபுள் கிளிக் பண்ணுங்க, அது அங்கே போய் நிற்கும். ஸோ இப்போ வந்து இடம் மாறிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்கும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலர்ல உங்களுக்கு ஒரு ஆரோ வரும். ஸோ அந்த ரெட் ஆரோ இங்கே சொன்ன பார்த்தீங்களா, அதை வச்சு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அனிமேஷனில் ஆட் அனிமேஷன் போயிட்டு அதில் கஸ்டம் பாத்துன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆட் அனிமேஷன் மோஷன் பாத்தில் கஸ்டம் பாத்துன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வேணுமோ அதை ஆரம்பித்து நீங்களாக ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா, ஒன்ஸ் ட்ராப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அப்படியே நீங்கள் வரைஞ்சது சேவ் ஆகிடும். அப்புறம் உங்கள் அனிமேஷன் தானாக எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வரைஞ்சிங்களோ போயிடும். ஓகேங்களா, இப்போ இதை நான் பண்ணது கரெக்டானு பார்க்கணுன்னா அனிமேஷன்ஸில் அனிமேஷன் பேனுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது அனிமேஷன் சேஞ்சஸ் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ப்ளே ஃப்ரம் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கா. இதில் டைமிங் மாற்றணும் எதுனாலும் நீங்கள் ஏரோ கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸில் மாற்றிக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்னு கொடுக்குறேன். அப்போ தான் எனக்கு PowerPoint ஆரம்பித்தோடனே இந்த அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால் ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் அண்ட் டைமிங் ஓகே இருக்குது. ஸோ இது கொடுக்கல, இதோட போதும் எனக்கு. ஓகேங்களா, ஸோ சேவ் பண்ணுறது ஃபைலில் எக்ஸ்போர்ட்டில் வீடியோவை க்ரியேட் பண்ணும். ஸோ க்ரியேட் வீடியோ, அதில் போய்ட்டு டைமிங் வந்து எனக்கு ரொம்ப வேண்டாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 3 செகண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு க்ரியேட் வீடியோ கொடுக்க போகிறேன். போயிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகணுமோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு தென் அனிமேஷனுக்கு ஒரு நேம் கொடுங்க. மங்கி அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். தென் கீழே பார்த்தீங்களா வீடியோ வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆகி முடிச்சோடனே நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்களோ அங்கே வந்து அது சேவ் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இந்த ஃபைலை வந்து நீங்கள் PowerPointல சேவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபைலில் போயிட்டு சேவ்வில் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் ஆகணுமோ அந்த இடத்த சூஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் PowerPointக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ பிபிடியாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னாக்கா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதான் இன்னைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ்க்கான நோட்ஸ் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னாக்கா பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
அத ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.